இப்போ காந்தவியல் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஸ் முன்பே காந்தத்தின் பண்புகளை வந்து சீனர்கள் அறிந்து கொள் வைத்துள்ளார்கள். இப்போ என்னது கிமு 2ஆம் நூற்றாண்டு சரியா. சீனர்கள் டேஸில் காந்தத்தின் திசை காட்டியாக பயன்படுத்தியுள்ளனர். கிமு 1200. இயற்கை காந்தங்கள் எவை? இரும்பு சல்ஃபைட், பெர்ரைட், கூலுஃபைட், மெர்கண்ட் அனைத்தும். இரும்பின் தாதுக்கள் எத்தனை வகைப்படும்? இரும்பின் தாதுக்கள் வந்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இரும்பின் தாதுக்கள் எவை? ஹேமரைட், மேக்னடைட், சிரடைட், மேற்கண்ட அனைத்தும். இதுக்கு ஆன்சர் என்னது? மேற்கண்ட அனைத்தும். பொறுத்துக்க. ஹேமரைட், மேக்னடைட், சிரடைட் இரும்பின் தாதுக்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கேட்குறாங்க. டேரெக்டாகவே வந்து ஹேமரைட் வந்து 69%, மேக்னடைட் வந்து 72.4%, சிடரைட் வந்து 48.2%. மேக்னடைட் இரும்பு ஒரு ஆக்சைடு தாது, அதன் வாய்ப்பாடு வந்து என்னது? மேக்னடைட் இரும்பின் ஒரு ஆக்சைடு தாது, அதன் வாய்ப்பாடு வந்து Fe3O4. அடுத்த கொஸ்டின் அதிகமான காந்த பண்புகளை பெற்றுள்ள இரும்பு தாது சரியா. அனைத்தும். தப்பு. அதிகமான காந்த பண்புகளை பெற்றுள்ள இரும்பு தாது வந்து மேக்னடைட். அதிகமான காந்த பண்புகளை பெற்றுள்ள இரும்பு தாது வந்து மேக்னடைட். செயற்கை காந்தங்கள் எவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறது? இப்போ இதுக்கு என்னது? இரும்பு, நிக்கல், கோபால் மற்றும் எஃகு. இப்போ இது செயற்கை காந்தங்கள் எவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறதுனா மேற்கண்ட அனைத்தும் சரியா. இதுக்கு என்ன கொஸ்டின்டா? செயற்கை காந்தங்கள் எவற்றை பயன்படுத்தி உருவாக்கப்படுகிறதுன்னு கேட்டாங்கன்னா அனைத்து இரும்பு, நிக்கல், கோபால்ட் மற்றும் எஃகு இந்த 3 வச்சு தான் வந்துட்டு செயற்கை காந்தங்கள் உருவாக்குறாங்க. அப்போ மேற்கண்ட அனைத்தும். செயற்கை காந்தங்கள் உருவாக்க பயன்படுத்தப்படும் உலோக கலவை எதுன்னு கேட்குறாங்க. ஏன்னா இதில் நியோடினியம், சமாரியம் இரண்டும் எதுவும் இல்லை. இதுக்கு என்ன ஆன்சர்? நியோடியம், சமாரியம். அப்போ இந்த ரெண்டுமே தான் ஆன்சர். ரெண்டுமே வரும். காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யார் யார்? வில்லியம் பாரஸ்ட், வில்லியம் ஹில்பர்ட், ஜான் மேக்கல், அலெக்சாண்டர் பிளமிங். இதுக்கு என்ன ஆன்சர்னா வில்லியம் ஹில்பர்ட். காந்தவியல் உருவாக அடித்தளமிட்டவர் யார்? வில்லியம் ஹில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் யார்? வில்லியம் ஹில்பர்ட். பூமி மிகப்பெரிய காந்தம் என்பதை வலியுறுத்தியவர் வில்லியம் ஹில்பர்ட். காந்தக்கல், காந்த இரும்பு தாது குறித்து முறையான ஆய்வினை முதன்முறை வெளியிட்டார் வில்லியம் ஹில்பர்ட். தனது கண்டுபிடிப்பினை தி மேக்னடைட்டில் வெளியிட்டவர் யார்? டெமாக்ரிஸ், லோவார்ட், ஜான் வில்லியம் ஹில்பர்ட். இதுக்கு ஆன்சர் வந்து வில்லியம் ஹில்பர்ட். காந்த பண்புகள் எவை? இது வந்து காந்த பண்புகள் எவைன்னா கவரும் பண்பு, விளக்கும் பண்பு, திசை காட்டும் பண்பு. அப்போ இந்த 3மே தான். திசை காட்டும் பண்பு இது மொத்தம் 3மே வரும். இப்போ காந்தத்தின் மற்றொரு பண்பு எதுன்னு கேட்குறாங்க. ஓரின முனைகள் வந்து ஒன்றையொன்று ஈர்க்கும், ஓரின முனைகள் ஒன்றையொன்று விளக்கும், ஓரின முனைகள் வந்து ஒன்றையொன்று முரண்படும். இதில் எது கரெக்டான ஆன்சர்னா ஓரின முனைகள் வந்து ஒன்றையொன்று விளக்கும். காந்த புலத்தினை அளப்பதற்காக அளவுக்கும் கருவி. காந்த புலத்தினை அளப்பதற்கான அலகு கருவி எதுன்னு கேட்குறாங்க. என்ன ஆன்சர்? டெஸ்லா, காஸ். இப்போ ரெண்டுமே தான். ஒரு டெஸ்லா என்பது 10,000 காஸ். தோராயமாக காந்த ஊசியின் முனைகள் புவியின் எந்த திசைகளை குறிக்கிறது? வட மற்றும் தென். காந்த பொருட்கள் எவை என்ன கேட்குறாங்க. டயா, பாரா, பெரோ. அப்போ அனைத்தும். டயா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்குறாங்க. பிஸ்மத், தாமிரம், ஆல்கஹால், பாதரசம், தங்கம், நீர், காற்று மற்றும் ஹைட்ரஜன். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா அனைத்தும். பாரா காந்த பொருளுக்கு எடுத்துக்காட்டு அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம், ஆக்சிஜன், நிக்கல் மற்றும் இரும்பு. அப்போ இது அனைத்தும். எந்த ஒரு வெப்பநிலையில் காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எந்த ஒரு வெப்பநிலையில் காந்த பொருட்கள் பாரா காந்த பொருட்களாக மாற்றமடைகிறதோ அந்த வெப்பநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கியூரி.